My dear students and parents, this is Daniel and welcome back to our channel. தமிழ்நாடு மெடிக்கல் செலெக்ஷன் கமிட்டிலேருந்து மிக முக்கியமான ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க ரிகார்டிங் ஸ்கோர் கார்டு டீடைல்ஸ். இது ஆல்ரெடி நம்மளுடைய லைவ் சேட்டில், லைவ் மெசேஜஸில், கமெண்ட் செக்ஷனில், வாட்ஸ்அப்பில் அண்ட் ஷார்ட்ஸில் நம்ம இதை பற்றி பேசியிருக்கிறோம். இப்போ அஃபீஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்குறாங்க. ஸ்கோர் கார்டு நம்ம அப்லோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்ததாக இதிலேருந்து இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நம்ம பார்த்துக்கணும். இன்றைக்கி மத்தியானம், இன்னைக்கு சாயங்காலம் 5 மணியோட தமிழ்நாடு மெடிக்கல் கவுன்சிலிங் ரிஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறது க்ளோஸ் ஆகுது. மத்தியானம் 3:30 மணிக்கு இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஈவினிங் 5 o'clock போல் கட்டாயம் ரிஜிஸ்ட்ரேஷன் க்ளோஸ் ஆகிடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது ஃபர்தராக எக்ஸ்டெண்ட் ஆகுமா? எனக்கு இன்னும் கொஞ்சம் டாக்குமெண்ட்லாம் வர வேண்டியிருக்குது சார். கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டில் இஷ்யூ இருக்குது, நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட் எனக்கு இன்னும் கிடைக்கல, எலிஜிபிலிட்டி சர்டிஃபிகேட் எனக்கு இன்னும் கிடைக்கல, நான் என்ன பண்ணுறது? இந்த மாதிரி பல்வேறு விதமான கேள்விகள், சந்தேகங்கள் மாணவர்களுக்கு இருக்க தான் செய்யுது. நீங்கள் எல்லா ப்ராசஸும் முடிச்சிட்டிங்க, யூ ஹேவ் ஆல் த டாக்குமெண்ட்ஸ், அது எல்லாமே நீங்கள் அப்லோட் பண்ணிட்டீங்க அப்படின்னா யூ கேன் சப்மிட் யுவர் அப்ளிகேஷன் பிஃபோர் த டியூ டேட். அந்த டைமுக்கு முன்னாடி நீங்கள் சப்மிட் பண்ணிவிடுங்க. லாஸ்ட் டேட் இன்றைக்கி தான் 23ஆம் தேதி சாயங்காலம் 5 மணிக்கு தான். நான் இது வந்து அவங்களும் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள், அஃபீஷியலாக நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. நோ நீட் டு அப்லோட் நீட் ஸ்கோர் கார்டு. இட் இஸ் இன்ஃபார்ம்ட் தட் த கேண்டிடேட்ஸ் நீட் நாட் அப்லோட் த நீட் ஸ்கோர் கார்டு. The scores of all the candidates will be taken from the data given by NTA and DGHS. நமக்கு நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி கிட்டேருந்து டேட்டா அப்படிங்கிறது கொடுப்பாங்க. எல்லா மாணவர்களுடைய குவாலிஃபை ஆன மாணவர்கள் எல்லாருடைய ரிசல்ட்டு, டேட்டா, நீட் ஸ்கோர், ஆல் இண்டியா ரேங்க் எல்லா டேட்டாவும் NTA கிட்டேருந்து வந்துடும். இங்கே நம்ம என்டர் பண்ணும்போது சில நேரங்களில் தவறாக பதிவு செய்திருவோம் இல்லையா? நம்மளுடைய ஆல் இண்டியா ரேங்க்கில் ஒரு நம்பரை விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம ரேங்க் பல ஆயிரங்களில் முன்னாடி வந்துடும். ஸோ அதனால் அவங்க வந்து அந்த ரிஸ்க் அவங்க எடுத்துக்க மாட்டாங்க. நீங்கள் வந்து உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர், ரோல் நம்பர் இந்த ரெண்டு மட்டும் கரெக்டாக கொடுத்துருந்தீங்கன்னா போதும். அடிஷ்னலாக நீங்கள் எதையும் கொடுக்கணும் அப்படிங்கிற, ஸ்கோர் கார்டு அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது. இது இந்த வருஷம் இல்லை, இதுக்கு முன்னாடி எல்லா வருஷங்களும் இதே தான். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஸ்கோர் கார்டு அப்லோட் பண்ண வேண்டிய நீடுங்கிறது கிடையாதுங்க. அண்ட் இன்றைக்கி சாயங்காலம் 5 மணியோட நமக்கு வந்து அப்ளிகேஷன் க்ளோஸ் ஆகுது. இந்த லாஸ்ட் டேட் ஃபார் ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார் அப்ளிகேஷன் ஆஃப் MBBS BDS கோர்ஸ் இஸ் 23rd July 2026 5 PM அப்படிங்கிறத சொல்லியிருக்கிறாங்க. ஸோ அப்போ இதுக்கு மேலே ஃபர்தராக எக்ஸ்டென்ஷன் அஃபீஷியலாக வந்துச்சுன்னா தான் நமக்கு வந்து அதை பற்றி சொல்ல முடியும். as of now no official updates regarding extension. சரிங்களா? there will be no extension அப்படின்னு கூட நம்ம எடுத்துக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன், ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கோம்னு நினைக்கிறேன். ஏதாவது கேள்விகள், சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அண்டு நிறைய பேர் வந்து சார் எனக்கு வந்து இமெயிலில் எனக்கு இது வரல, நான் வந்து அப்ளிகேஷன் எனக்கு வரல, ஆனால் SMS வந்துடுச்சு, இமெயில் வரலைன்னா பிரச்சனையா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இமெயில் வரலைன்னா எந்த பிரச்சனையும் இல்லைங்க, பயப்படாதீங்க. இமெயில் அப்படிங்கிறது வந்து ஒன்லி ஃபார் அது ஒரு வே ஆஃப் கம்யூனிகேஷன் தான். தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் சாய்ஸ் பிளாக்கிங் பண்ணும்போது உங்களுக்கு ஓடிபி வரும். அதுவும் நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்து ரெஜிஸ்டர் பண்ணீங்களோ அந்த நம்பருக்கு தான் ஓடிபி அப்படிங்கிறது வரும். ஸோ ஃபிசிக்கலாக உங்களுக்கு எந்த கம்யூனிகேஷனும் இருக்காது. மெயில் கம்யூனிகேஷன் அப்படிங்கிறதும் பெரிய அளவில் இருக்காது. எல்லாம் அலாட்மெண்ட் ஆர்டரை நீங்கள் ஆன்லைன்லேயே டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ மெயில் ஒரு வேளை தப்பாக கொடுத்துட்டீங்க அப்படின்னா கூட பயப்படாதீங்க, எந்த பிரச்சனையும் இருக்காது. உங்கள் அப்ளிகேஷன் 100% அக்செப்ட் பண்ணிக்குவாங்க, பயப்படாமல் இருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச். ஏதாவது கேள்விகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அடுத்தடுத்த வீடியோவில் அதற்குரிய பதிலையும் பார்க்கலாம். இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனலை பார்க்கக்கூடிய மாணவர்கள் மற்றும் பெற்றோர்களுக்கு இந்த மருத்துவ கலந்தாய்வில் நல்ல மருத்துவ கல்லூரிகளில் இடங்கள் கிடைக்கணும்னு சொல்லி உங்களுக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் தேங்க்யூ ஸோ மச்.